மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தனது முதல் உரையை வழங்கிய ராகுல் காந்தி இந்துக்கள் சர்ச்சை கிளப்பிய நிலையில் 10 ஆண்டுகளில் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து நின்று பதிலளித்திருக்கிறார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக முதலாக ராகுல் காந்தி மக்களவையில் பேசினார். அரசியல் அமைப்பு வாழ்க என்று கூறி தனது உரையை தொடங்கிய அவர் சிவன் படத்தை காட்டி பேசினார். அப்போது சிவன் பிடித்திருக்கும் திரிசூலம் வன்முறையின் சின்னம் அல்ல, அகிம்சையின் சின்னம் என்று அவர் குறிப்பிட்டார். பாஜகவின் வன்முறை மிகுந்த இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்களும் பாஜகவோ பிரதமர் நரேந்திர மோடியோ கிடையாது என்றும் அவர் கூறினார். இதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். The Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's Atma directly. Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. இதையடுத்து மக்களவையில் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுந்து நின்று பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்கள் அனைவரையும் வன்முறையாளர்கள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் சகிப்புத்தன்மையற்ற இந்துக்கள் என்றும் கடுமையாக பேசினார். बहुत गंभीर है, पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. बीजेपी को आपको नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. நடுவே இடைமறுத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்துக்களிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோடிக்கணக்கானோர் இந்துக்களாக இருப்பதை பெருமையாக கருதுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்போதும் பாஜக எம்பிக்கள் ராகுலுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். इस देश में शायद इनको मालूम नहीं है, करोड़ों लोग अपने आप को गर्व से हिंदू कहते हैं, गर्व से हिंदू कहते हैं. क्या वो सभी लोग हिंसा की बात करते हैं, हिंसा करते हैं? हिंसा की भावना को किसी धर्म के साथ जोड़ना, एसजीपीसी का मत वो ले और मान्यवर अभय की बात तो इनको करने का कोई अधिकार नहीं है. आपातकाल में पूरे देश को इन्होंने भयभीत करा है. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜகவை தோற்கடித்து மக்கள் பாடம் புகட்டியதாகவும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக அதானி அம்பானிக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் கோயிலை கட்டிய தொழிலாளர்களை அழைக்கவில்லை என்றும் கூறினார். अयोध्या की जनता को बहुत दुख हुआ क्योंकि इनॉग्रेशन में अदानी जी थे, अंबानी जी थे, मगर अयोध्या का कोई नहीं था. और ये कारण था कि अयोध्या की जनता में, उनके दिल में